வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. தேர்தல் பிரச்சாரத்திற்காக கோவை வரும் பிரதமர் மோடி ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்று மக்களை சந்திக்க உள்ளார். இதனையொட்டி கோவையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் இதுவரை 4 முறை தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் இன்று 5வது முறையாக வருகை தர உள்ளார். பிரதமர் மோடி வருகை முன்னிட்டு கோவையில் பல்வேறு முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கனரக வாகனங்கள் இன்று காலை 6 மணி முதல் நாளை காலை 11 மணி வரை 2 நாட்கள் மாநகர எல்லைக்குள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவைக்கு பிரதமர் மோடியின் வருகையொட்டி பீலமேடு பகுதியில் உள்ள நேஷனல் மாடல் தனியார் பள்ளி செயல்படும் நேரம் 2 தினங்களுக்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை இயங்கும் என்றும் நாளை நண்பகல் 12:30 மணி முதல் 4:15 வரை இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு இயந்திரம், அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை ஆகியவை இல்லை என்றால் பிரதமர் மோடியால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தொண்டர்கள் மத்தியில் ராகுல் இவ்வாறு கூறினார். ஒற்றுமை நீதி யாத்திரையை நிறைவு செய்ததன் மூலம் இந்தியாவின் நீளம் மற்றும் அகலத்தை தாண்டி நம் அனைவரையும் ராகுல் காந்தி ஒன்றிணைத்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். யாத்திரை நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்ற வீடியோவை அவர் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படும் என ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார். மும்பை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியா கூட்டணி ஆட்சியில் வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்காது என்றார். மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் இன்று இறுதி செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் போட்டியிடவிருக்கும் 9 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என கூறப்படுகிறது. மதிமுகவின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் காலை 10 மணிக்கு கட்சியின் அவைத்தலைவர் அர்ஜுனராஜ் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக கொடி மற்றும் சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் பிற்பகல் 2:15 மணிக்கு தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் கரும்பு விவசாயி சின்னம் தொடர்பான நாம் தமிழர் கட்சியின் மனுவை அவசர வழக்காக உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. வழக்கை பட்டியலிடுவது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பதிவாளரிடம் வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு தலைமை நீதிபதி இசைவு தெரிவித்தார். பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் RN ரவி மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள பதில் கடிதத்தில் உச்சநீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்ததை தவிர குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பளிக்கவில்லை என விளக்கமளித்துள்ளார். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக கூடுதல் விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி அதிகபட்சமாக 2019-2020 நிதியாண்டில் 2555 கோடி ரூபாயும் மொத்தமாக 6986 கோடி ரூபாயையும் பாஜக நன்கொடை பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் திமுக 656 கோடியே 50 லட்சம் ரூபாய் நன்கொடை பெற்றது உறுதியாகியுள்ளது. அதிலும் லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் மட்டுமே 509 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தது அறிக்கையின் மூலம் தெரியவந்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அதிமுகவிற்கு அதிக நிதி அளித்தவர்களின் பட்டியலில் CSK அணி நிர்வாகம் முதலிடம் பிடித்துள்ளது. அதிமுக பெற்றுள்ள 6 கோடி ரூபாய் தேர்தல் நன்கொடையில் CSK நிர்வாகம் மட்டுமே 5 கோடி ரூபாயை வழங்கியுள்ளது. தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி போராட்டம் நடத்தியது அரசியல் நாடகம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நாட்டிலேயே பாஜக ஆளும் குஜராத்தில்தான் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். மக்கள்
மக்களின் உயிரையே பணயம் வைக்கும் சூதாட்ட நிறுவனத்திடம் பணம் பெற்றிருப்பது வெட்கக்கேடானது என லாட்டரி மார்டினின் நிறுவனத்திடமிருந்து திமுக தேர்தல் பத்திரம் மூலம் பணம் பெற்றிருந்ததை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மிரட்டி தேர்தல் பத்திரங்களை பெற்று அம்பலப்பட்டுள்ள பாஜக பற்றி அறிக்கை விட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகெலும்பு இல்லையா என்று திமுக பொருளாளர் MP TR பாலு கேள்வி எழுப்பியுள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு அவர் பதிலளித்திருக்கிறார். தேர்தல் பத்திரங்கள் இல்லாவிட்டால் கருப்பு பணம் உள்ளே வந்துவிடும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசிய அவர், பொருளாதாரத்தை உயர்த்த உதவும் என்ற எண்ணத்தில்தான் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் கொண்டுவரப்பட்டதாக கூறினார். தேர்தல் பத்திர திட்டத்தின் மூலம் பெற்ற நன்கொடைகள் குறித்து பாஜக விளக்கமளிக்க வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சச்சின் பைலட் வலியுறுத்தியிருக்கிறார். மும்பையில் பேட்டியளித்த அவர், பாஜகவின் வங்கி கணக்குகளை முடக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தேர்தல் பத்திர விவரங்களை 2018ஆம் ஆண்டில் இருந்து வெளியிட உத்தரவிடக் கோரி சிட்டிசன்ஸ் ரைட்ஸ் ட்ரஸ்ட் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தற்போது 2019ஆம் ஆண்டு முதல் பெறப்பட்ட தேர்தல் பத்திர விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசியல் கட்சி தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்கூட்டியே விண்ணப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் இருவேறு கட்சிகளின் பிரச்சாரம் நடப்பதை தவிர்க்க ஆன்லைனில் 48 மணி நேரத்திற்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநிலங்களின் சட்டப்பேரவையின் ஆயுட்காலம் முன்கூட்டியே முடிவடைவதால் இந்த இரு மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தேதி மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி ஜூன் 4ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 2ஆம் தேதியே வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. மக்களவை தேர்தலை முன்னிட்டு 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை வருமான வரித்துறை திறந்துள்ளது. மேலும் வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் விநியோகிப்பதாக தெரிந்தால் புகார் தெரிவிக்கலாம் எனவும் வருமான வரித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் கும்மிடிப்பூண்டி பகுதியில் தீவிர வாகன சோதனை நடைபெற்றது. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற சோதனையில் யாரேனும் பணம் கொண்டு செல்கிறார்களா என்பது குறித்து காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். இழுவை வலையை பயன்படுத்தி காரைக்கால் மீனவர்கள் மீன்பிடிக்க எதிர்ப்பு தெரிவித்து 21 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்த நாகை கீழ்வேலூர் மீனவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். ஆட்சியர் உறுதியளித்ததை தொடர்ந்து மீனவர்கள் அறிவித்தனர். ராகுல் காந்தியின் நீதி யாத்திரை நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மும்பை சென்றிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் சென்னை திரும்பினார். சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் பொன்முடி ஆகியோர் வரவேற்றனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் சாமி தரிசனம் செய்து வழிபட்டார். கோவிலில் சாமி தரிசனம் செய்த TTV தினகரனுக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக மரியாதை அளிக்கப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் சுவாமி தரிசனம் செய்தார். இரட்டை இலை சின்னம் பயன்படுத்துவது தொடர்பாக இன்று உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரவுள்ள நிலையில் அவர் சிறப்பு வழிபாடு நடத்தியதாக கூறப்படுகிறது. ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் உள்ள MLA ஸ்ரீதர் ரெட்டிக்கு YSR காங்கிரஸ் கட்சி மீண்டும் போட்டியிட வாய்ப்பளித்துள்ளது. MLAவிடம் சவாலில் தோற்றுப்போனதாக கூறி முன்னாள் தொண்டர் ஒருவர் தலையில் பாதி மொட்டையடித்தும் பாதி மீசையையும் எடுத்துக் கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான QUET எனப்படும் பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வில் எந்த மாற்றமும் இல்லை என UGC தெரிவித்துள்ளது. இந்த தேர்வுகள் மே 15 முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. தண்ணீரை சேமிப்பது தொடர்பாக மஹிந்திரா குழுமத்தின் தலைவர் ஆனந்த் மஹிந்திரா பகிர்ந்திருக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஏர் கண்டிஷனர்களில் இருந்து வடியும் தண்ணீரை குழாய் மூலமாக தொட்டிகளில் சேமிப்பது போன்ற வீடியோவை அவர் பகிர்ந்திருக்கிறார். கொல்கத்தா
கொல்கத்தாவில் உள்ள இந்தியாவின் முதல் தபால் நிலையம் 250 ஆண்டுகள் கடந்ததையொட்டி அதன் ஊழியர்கள் கொண்டாடினர். 1774ஆம் ஆண்டு அப்போதைய வங்க மாகாண கவர்னராக இருந்து வந்த ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் முதல் தபால் நிலையத்தை திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய அதிபர் தேர்தலுக்காக இந்தியாவில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு மையங்களில் மொத்தம் 1701 ரஷ்யர்கள் வாக்களித்துள்ளனர். ரஷ்ய அதிபர் தேர்தல் தொடர்பாக பேசிய இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் டெனிஸ் ஆலிபோவ் இதனை தெரிவித்தார். IPS அதிகாரி மனோஜ் சர்மாவிற்கு ஐஜியாக பதவி உயர்வு வழங்கி மகாராஷ்டிரா அரசு உத்தரவிட்டுள்ளது. 12th ஃபெயில் திரைப்படத்தின் உண்மை நாயகனான மனோஜ் சர்மா டிஐஜியாக பணியாற்றி வந்த நிலையில் தற்போது அவருக்கு ஐஜியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற கார் பந்தய திருவிழாவில் அதிவேகத்தில் சீறி பாய்ந்த கார்களை கண்டு பார்வையாளர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். மேலும் சாலையில் இருபுறமும் வாகனத்தை அசைத்து சாகசம் செய்த ரேசர்களை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் உள்ள ஹைலாண்ட் பார்க்கில் நடப்பட்ட 17,000 துலிப் மலர் செடிகள் காண்போரை வெகுவாக கவர்ந்து வருகிறது. அங்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் நோக்கில் சுற்றுலாத்துறை சார்பாக மலர் செடிகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்திய உணவு நிறுவனமான MDS ஃபுட் கம்பெனி உலகின் மிக நீளமான தோசையை தயாரித்து சாதனை படைத்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெற்ற விழாவில் 75 சமையல் நிபுணர்களால் 37.5 மீட்டர் நீளத்திற்கு தோசை தயாரிக்கப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் சிதி மாவட்டத்தில் நடைபெற்ற இருவேறு விபத்துகளில் 5 பேர் பலியாகினர். மேலும் 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சாலையோரம் நின்றிருந்த 2 பெண்கள் மீது கார் ஏற்றிக் கொண்ட நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். வங்கதேசத்தைச் சேர்ந்த கடத்தல்காரரை திரிபுரா மாநிலத்தில் எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் சுட்டுக் கொன்றனர். சந்தேகத்திற்குரிய பொருட்களோடு எல்லை அருகே சுற்றித் திரிந்த கும்பலை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. கொல்கத்தாவின் மெச்சியா புரூஸ் பகுதியில் கட்டப்பட்டு வந்த 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்புக் குழுவினர் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 10 பேரை பத்திரமாக மீட்டனர். மேலும் சிலர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுவதால் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டம் மியாப்பூரில் உள்ள வேல்டுவன் என்ற தனியார் பள்ளிக்குள் முகமூடி அணிந்த இருவர் பணத்தை கொள்ளையடித்து செல்லும் CCTV காட்சி வெளியாகியது. 7.85 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் உள்ள தனியார் மரக்கிடங்கில் நள்ளிரவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. ஜெகன் என்பவருக்கு சொந்தமான மரக்கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த மரங்கள் பற்றி எரிந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் 4 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கொடைக்கானல் வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீயில் அரிய வகை மூலிகை மரங்கள் மற்றும் செடிகள் எரிந்து நாசமாகி வருவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கடந்த 5 நாட்களாக பற்றி எரியும் தீயை வனத்துறையினர் கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள மலைப்பாதையில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக சுமார் 50 ஏக்கருக்கு மேற்பட்ட வனப்பகுதிகள் முழுவதும் எரிந்து சேதமடைந்தன. விரைந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி தீயை அணைத்த நிலையில் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் சென்றனர். மதுரையில் அதிமுக சார்பாக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே பிரியாணி வாங்க ஒருவரை ஒருவர் முண்டி அடித்துக் கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு மட்டன் பிரியாணி விருந்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஏற்பாடு செய்திருந்தார். சட்டமன்ற அலுவலக வாயிலில் கேக் வெட்டி பிரியாணி விருந்து வைத்து பிறந்த நாளை கொண்டாடிய மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் MLA ராஜ்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக MLA ஆதரவாளர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பேரூராட்சி செயல் அலுவலர் தேர்தல் நடத்தை விதிகளை முறையாக செயல்படுத்தவில்லை என கூறி அவரிடம் விளக்கம் கேட்டு ஆட்சியர் தர்பகராஜ் மெமோ வழங்கினார். பேரூராட்சி பகுதியில் அரசியல் சார்ந்த விளம்பரங்களை மறைக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது.
கடலூர் மாவட்டம் ஆயங்குடி அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் மது வகைக்கு கூடுதலாக 5 ரூபாய் வாங்கியதாக கூறி மதுப்பிரியர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ வெளியாகியது. மது பாட்டில்களுக்கு கூடுதலாக பணம் வசூலிக்கும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மதுப்பிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஈஞ்சம்பாக்கம் அருகே தனியார் மதுபாரில் அதிக சத்தத்துடன் இசை ஒலிக்கப்பட்டு நடனமாடியதை போலீசார் தடுத்து நிறுத்தினர். கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இடையூறாக இருப்பதாக கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஷிரடி சாய் மந்திர் நிர்வாகம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தது. தன்னிச்சையான நடவடிக்கை காரணமாக மன்சூர் அலிகான் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி பொதுச் செயலாளர் கண்ணதாசன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபை வளாகத்தில் சர்வதேச மையம் அமைப்பது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பார்வதிபுரம் மக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு பகுதியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பாளை சிறையில் உள்ள பாதிரியார் ராபின்சன் உட்பட 3 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. இது தொடர்பாக மாவட்ட எஸ்பி பரிந்துரையின் பேரில் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் தும்மு சின்னப்பட்டி கிராமத்தில் ஜல் ஜீவன் திட்டத்தில் குழாய்கள் பதித்து 3 மாதங்கள் ஆகியும் தண்ணீர் வரவில்லை என புகார் எழுந்துள்ளது. இந்த திட்டத்தில் சேதமடைந்த குழாய்களை சீரமைத்து முறையாக தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் குழந்தையை கடத்திய மர்ம நபரின் புகைப்படத்தை வெளியிட்டிருக்கும் காவல்துறை தகவல் தெரிந்தால் தெரிவிக்கும்படி தொலைபேசி எண்களையும் வெளியிட்டுள்ளது. யாசகம் பெற்று பிழைப்பு நடத்தி வரும் வேலூரைச் சேர்ந்த சந்தியா என்பவரின் குழந்தை கடந்த 9ஆம் தேதி கடத்தப்பட்டது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே தலைமை ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பிரகாசபுரம் கிராமத்தில் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் மாணவிகளிடம் சில்மிசத்தில் ஈடுபட்டதாக அப்பள்ளி தலைமை ஆசிரியர் சார்லஸ் மீது புகார் அளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அக்ரஹாரம், சந்தைப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வெறி நாய் கடித்ததில் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நாய் கடித்ததில் காயமடைந்த மக்கள் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த ஐயர்பாடி எஸ்டேட் சாலையை கடக்க முயன்ற காட்டு யானைகளை பார்க்க சுற்றுலா பயணிகள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாலையோரமாக நின்ற யானைகளை காண திரண்ட சுற்றுலா பயணிகளை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறையினர் திணறியதாக கூறப்படுகிறது. சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் சாலையில் நடந்து சென்ற இளைஞரை குடிபோதையில் வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்ததாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக விக்னேஷ் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே கார் ஒன்று முன்னால் சென்ற டாடா ஏஸ் வாகனத்தின் மீது மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் டாடா ஏஸ் வாகனத்தில் பயணம் செய்த 14 பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 2024 மகளிர் பிரீமியர் லீக் கோப்பையை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கைப்பற்றியுள்ளது. இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணியின் அசத்தலான பந்துவீச்சால் டெல்லி அணி 113 ரன்களில் சுருண்டது. இந்த இலக்கை பெங்களூரு அணி சுலபமாக எட்டி வெற்றி மகுடத்தை சூடியது. WPL தொடரின் சாம்பியன் பட்டத்தை வென்றது மட்டுமல்லாமல் தொடரில் அதிக ரன்கள் குவித்ததற்காக வழங்கப்படும் ஆரஞ்சு கேப்பை RCB வீராங்கனை எலிஸ் பெர்ரியும் அதிக விக்கெட்டுகளை எடுத்தவருக்கு வழங்கப்படும் பர்பிள் கேப்பை ஷ்ரேயங்கா பட்டேலும் வென்று அசத்தினர். RCB அணி கோப்பையை வென்றதை அடுத்து கேப்டன் ஸ்மிருதி மந்தனா மற்றும் அணியினரை RCB ஆடவர் அணியின் முன்னாள் கேப்டன் விராட் கோலி வீடியோ கால் செய்து வாழ்த்தினர். மேலும் இன்ஸ்டா பக்கத்தில் சூப்பர் விமன் என்றும் RCB பெண்கள் அணியின் போஸ்டரை பகிர்ந்திருக்கிறார். WPL தொடரில் RCB அணி கோப்பையை வென்றிருக்கும் நிலையில் அதனை ஆடவர் அணியோடு ஒப்பிட்டு ராஜஸ்தான் அணி கிண்டல் அடித்துள்ளது. சிலிண்டர் ஒன்றை ஆண் தூக்க முடியாமல் சிரமப்படுவது போன்றும் அப்போது அங்கு வந்த பெண் அசால்ட்டாக அதனை தூக்கி செல்வது போன்றும் மீம் ஒன்றை பகிர்ந்துள்ளது.
நடப்பு ஐபிஎல் தொடரின் முதல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை 9:30 மணிக்கு ஆன்லைனில் தொடங்குகிறது. குறைந்தபட்ச டிக்கெட் விலை 1700 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. நடப்பு ஐபிஎல் தொடரில் அதிக தொகைக்கு ஏலம் போன வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பயிற்சியில் இணைந்தார். இது தொடர்பான புகைப்படங்களை கொல்கத்தா அணி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. ஐபிஎல் தொடரில் பங்கேற்பதற்காக ஆர்சிபி அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி லண்டனில் இருந்து மும்பை திரும்பியுள்ளார். விரைவில் ஆர்சிபி அணியுடன் விராட் கோலி இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ரசிகர்கள் பலரும் உற்சாகமடைந்துள்ளனர். சர்வதேச பெண்கள் கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீராங்கனைகள் பங்கேற்கும் இப்போட்டி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் பட்டம் வெல்லும் வீராங்கனைக்கு 2.5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்படும். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் நடிகர் ரஜினிகாந்தை நடிகர் சிவகுமார் நேரில் சந்தித்தார். அப்போது சிவகுமாரின் நெருங்கிய நண்பரும் தொழிலதிபருமான வேலுமணி ஆரோக்கியசாமியும் உடனிருந்தார். விஜய் நடிப்பில் உருவாகி வரும் கோட் படத்தின் முதல் பாடல் குறித்த அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு கேரளாவில் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. விஜயின் கோட் திரைப்படத்தில் நடிகை த்ரிஷா நடித்து வருவதை உறுதிப்படுத்தியுள்ளார். கோட் பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தியுடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பகிர்ந்து படப்பிடிப்பில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் மூளை அறுவை சிகிச்சை செய்து வீடு திரும்பிய நடிகர் அஜித் குமார் தனது மனைவி ஷாலினி மற்றும் குடும்பத்தினருடன் கேக் வெட்டி கொண்டாடினார். அறுவை சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பியதை கொண்டாடியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது மகள் இந்திரஜாவின் திருமணத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் நடிகர் ரோபோ சங்கர் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட வீடியோ இன்ஸ்டாகிராமில் லைக்ஸ்களை குவித்து வருகிறது. இந்திரஜா கார்த்திக் ஜோடிக்கு வரும் 24ஆம் தேதி திருமணம் நடைபெறவுள்ளது. நடிகர்கள் கவுண்டமணி யோகி பாபு நடிப்பில் உருவாகி வரும் ஒத்த ஓட்டு முத்தையா திரைப்படத்திற்காக கவுண்டமணி தொடர்ந்து 8 மணி நேரம் டப்பிங் பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. சாய் ராஜகோபால் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் மாசி பெருவிழாவையொட்டி விமர்சையாக நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் அங்காளம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சிவகங்கை மாவட்டம் கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது. நெற்குப்பையில் உள்ள பிடாரியம்பாள் திருக்கோவிலில் இருந்து பக்தர்கள் பால்குடம் மற்றும் பூத்தட்டுக்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள திருவரை முத்துக்காளியம்மன் கோவில் திருவிழா முளைப்பாரி ஊர்வலத்துடன் நிறைவு பெற்றது. காப்பு கட்டுதலோடு தொடங்கிய இந்த திருவிழாவில் அக்னி சட்டி, பால்குடம், அழகு குத்துதல், கரும்பு தொட்டில், 1000 கண் பானை போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குடி திருவிழா தொடங்கியது. விழாவின் முதல் நிகழ்ச்சியாக நடைபெற்ற பூச்சொரிதல் விழாவில் பக்தர்கள் முளைப்பாரி எடுத்தும் பூத்தட்டு எடுத்தும் ஊர்வலமாக வந்து அம்மனை வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே சக்கராப்பள்ளியில் உள்ள சக்கரவாகேஸ்வரர் கோவிலில் சப்தஸ்வான விழாவை முன்னிட்டு பூத வாகனத்தில் சுவாமி எழுந்தருளினார். தீப்பந்தங்களை ஏந்தியபடி முக்கிய வீதிகள் வழியாக சுவாமி வலம் வந்ததை திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி அருகே சித்தலூரில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவிலை சுற்றி தேரை இழுத்து வந்து பக்தர்கள் நேர்த்திக் கடன் செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ நிறைவு விழாவையொட்டி சிவன் பார்வதி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க நடைபெற்ற திருக்கல்யாணத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் வசந்த உற்சவ பெருவிழாவில் பால்குட ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்த பாலை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வீரப்பூர் பெரிய காண்டி அம்மன் கோவிலில் பெரிய தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பொன்னர் சங்கர் மன்னர்களின் மாசி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இந்த தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.